அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்பை செய்கிறது 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 தக்காளி. புளிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. பழைய மாவு, புளிச்ச மாவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லைனா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் மாவுக்கு அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும், நிறம் வரட்டும். வெங்காயம் நிறம் மாறின கேப்பில் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலை அந்த கலவையை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை சட்டுன்னு திக்காக ஆரம்பிச்சிட்டு அதனால தண்ணி சேர்த்தே ஊற்றுங்க. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை கரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை கலவை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இது ஒரு 2-3 கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. சூப்பரான பொட்டுக்கடலை குருமா ரெடி. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.